வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கு கார்டு பிரிண்டர், அதாவது எவாலிஸ், டேட்டா கார்டு மெஷின், ஜீப்ரா இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஹை குவாலிட்டி கார்டு பிரிண்டர் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு மேலே ஆப்ஷனில் போனீங்கன்னா பிரிண்டர் செட்டப்னு ஒரு இடம் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் நேமும் நிறைய காட்டும். உங்களுக்கு இதில் நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ண வேண்டியது CR80 அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு PVC கார்டு, அதாவது பிளாஸ்டிக் கார்டுடைய சைஸ் அது. அதுக்கப்புறம் பிரிண்டருக்கு நேராக போயிட்டு உங்கள் பிரிண்டர் மாடல் எதுவோ ஷோ ஆகும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது டூப்ளெக்ஸ் பிரிண்டரா இல்லை ஃப்ரண்ட்டாக எப்படி நீங்கள் எடுப்பீங்க உங்கள் பிரிண்டர் மாடல்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். பெரும்பாலும் கார்டு பிரிண்டர் எல்லாமே டூப்ளெக்ஸில் தான் வரும். ஸோ டூப்ளெக்ஸே கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. உங்களது எடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் மெத்தட் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் கார்டு வைப்பீங்களா இல்லை போர்ட்ரேட்டில் வைப்பீங்களா அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அதாவது செலக்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே லேண்ட்ஸ்கேப் வைக்கிறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு மறக்காமல் செட்டிங்கை சேவ் பண்ணிக்கணும். இங்கே பிரிண்டர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு CR80 வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு கார்டு ப்ரிவியூ ஜூம் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் டூப்ளெக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த மாடலோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எல்லாமே செக் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபாக கட் ஆகி வருது அப்படின்னும் போது அதிலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பிரிண்டர் செட்டப்பில் போயிட்டு சேம் அதே CR80 சைஸ்க்கு வர போகிறீங்க. இங்கே போர்ட்ரேட்டுன்னு மாற்றிட்டு மறக்காமல் என்ன பண்ணணும், செட்டிங்கை சேவ் பண்ணணும். நீங்கள் எத்தனை தடவை செட்டிங் அப்ளை பண்ணாலும் மறக்காமல் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா இங்கே பிரிண்டர்ன்ற இடத்துல வேறு ப்ரொஃபைலில் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் CR80 வச்சிங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ண செட்டிங் ரெஃப்ரெஷ் ஆகிடும். இது ப்ரொஃபஷ்னல் கார்டு பிரிண்டிங் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது ஆப்ஷன் பண்ணணும். மற்றவங்களுக்குலாம் A4 Max அதெல்லாம் உங்களுக்கு ப்ரொஃபைல்லே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன தான் சாஃப்ட்வேரில் செட் பண்ணாலும் உங்கள் பிரிண்டரில் செட்டிங் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வெளியில் அவுட்புட் வரும். இதெல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட்வேர் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பிரிண்டர் சர்வீஸ் தான் நீங்கள் அந்த இன்ஜினியரை தான் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.